நிறைய பேருக்கு காமனான ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஆலாய் வீலா இல்ல ஸ்போக் வீலான்ட்டு. அதுவும் அட்வென்ச்சர் மோட்டார் சைக்கிள் சூஸ் பண்றவங்களுக்கு இந்த டவுட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்போக் வீல் பத்தி பார்ப்போம். ஸ்போக் வீல பொறுத்தவரைக்கும் ரஃப் டெரெயின்ஸ்ல நீங்க டிரைவ் பண்ணும்போது ஷாக்க ஸ்போக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். டைரக்ட் டேமேஜ் இல்லாம. அப்படியே டேமேஜ் ஆனாலும் நீங்க ஸ்போக் மட்டும் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணி வண்டியை வந்து டிரைவ் பண்ண முடியும். ஃபுல் ரீம் சேஞ்ச் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. இன்னும் இம்பார்ட்டன்ட் பாயிண்டா ஸ்போக் வீல் நல்லா ஃப்ளெக்ஸ் ஆகும். அதான் ஆஃப் ரோடிங்கில் ரிம்ஸை பிரேக் பண்ணாமல் சர்வே பண்ணுது. அதிகமாக அட்வென்ச்சர்ஸ் ஆர் ஆஃப் ரோடிங் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஸ்போக் வீல் தான் சேஃப் சாய்ஸ். அலாய் வீல்ஸை பொறுத்த வரைக்கும் லுக்ஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். ஹைவே ஆர் சிட்டி டிரைவிங் பண்ணுறீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்ட் சாய்ஸ். அதே மாதிரி இது வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கூட. நீங்கள் ஸ்போக்ஸ் மாதிரி அப்பப்போ டைட் பண்ணணும் அந்த மாதிரி எந்த அவசியமும் இருக்காது. ஹெவி ஆஃப் ரோடிங்ஸ் ஆர் பிக் பாட்ஹோல்ஸில் அலாய் ரொம்ப ஃப்ரெஜைலாக ஃபீல் ஆகும். ஸோ கிராக் ஆகவும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் லவராக இருக்கீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸே இல்லாமல் நீங்கள் ஸ்போக் வீலுக்கு போயிடுங்க. இதுவே நான் வந்து ஹைவே க்ரூசிங் மட்டும் தான் பண்ணுவேன், ஜஸ்ட் ட்ராவல் தான் என்னோட ஒர்க் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து அலாய் வீல்ஸ் போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் எந்த வீல்ஸை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டியூப் ஆர் டியூப்லெஸ் டயர்ஸ் பற்றி பார்ப்போம். இதே மாதிரி ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ்க்கு மோட்டோ கனெக்ட் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.